இன்றைய கேள்வி. ஆம், நெல்லிக்காய் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க உடம்புக்கு. அதோட தேனோட சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு நெறைய நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்றது உண்டு. ஆனா இந்த தேன், நெல்லி கடையில வந்து பெரும்பாலும் சுகர் சிரப்ல போட்டு தான் குடுக்குறாங்க. அத வீட்லயே எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம்? அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்ன? நெல்லிக்காய் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான இயற்கையின் படைப்புங்க நம்ம மனித உடலுக்கு. விட்டமின் சி, அது விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உடல் வந்து ஆல்மோஸ்ட் தனக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் உடலே தயார் செய்து கொள்கிறது. விட்டமின் சியை மட்டும் அதால் செய்ய முடியறதில்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதனுக்கு விட்டமின் சியையும் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இருந்திருக்க வேண்டும். அது வந்து ஒரு காலகட்டத்தில் அதுக்கு உண்டான ஜீன் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விட்டமின் சி அதிகம் உள்ள ஒரு பொருள் அந்த நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து மிக அற்புதமான ஒரு உணவு. துவர்ப்பு, உங்களுக்கு அறுசுவையில் துவர்ப்பு இருக்கிற எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். நெல்லிக்காய் துவர்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. அதில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி வந்து நமக்கு நிறைய நன்மையை பயக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ தேன் வந்து முக்கால்வாசி இப்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து வரக்கூடிய தேனெல்லாம் வந்து அந்த ஒரிஜினல் தேன் கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரிஜினல் தேன் வேணும் அப்படின்னா நீங்கள் தேடி பிடிச்சி தான் வாங்கணும். அந்த சோர்ஸில் போய் தான் நீங்கள் வாங்கணும். கடைகளில் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கூட வந்து தேன் விற்கிறாங்க. அவங்களோட பிராண்ட் நேமில் ஷெல்ஃப்லேயே இருக்கும். கடையில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா க்ராசரி ஷாப்ஸ்லேருந்து எல்லாமே போனீங்கன்னா ஒரு 4-5 பிராண்டோ 10 பிராண்டோ தேன் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரிஜினல் ஹனி கிடையாது. ஒரிஜினல் ஹனி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நெல்லிக்காய் பழுக்காது, தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெல்லிக்காய் பழுக்காது. நெல்லிக்காய் பழுக்காது. நெல்லிக்காய் வந்து காயாக தான் இருக்கும், அப்புறம் சுருங்கிடும். ஒரு மாம்பழம் காயாக இருந்து பழுக்கிற மாதிரி நெல்லிக்காய் பழுக்காது, கடுக்காய் பழுக்காது. ஸோ இந்த மாதிரி துவர்ப்புள்ள சிறிய காய்கள் வந்து பழுக்காது. நெல்லிக்காய் வந்து ஒரு ஹார்டு மெட்டீரியல். அதோட அந்த சதைப்பகுதி வந்து ஹார்டாக இருக்கும், ரொம்ப கெட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், இழகாது. அதனால் நீங்கள் நெல்லிக்காயை எவ்வளோ நாள் தேனில் ஒரு ஜாடியில் தேனை ஊற்றி ஊற போட்டாலும் அந்த நெல்லிக்காய் வந்து அந்த தேனை குடிக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெல்லிக்காயை வந்து நீங்கள் நல்லா பண்ணணும், உண்மையிலேயே சிறப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நல்ல பெரிய சட்டி வச்சு, எர்தன் பாட், மண் சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி நெல்லிக்காயை நீங்கள் வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சிங்கன்னா நெல்லிக்காய் அதனுடைய சதைப்பகுதி வெந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த நீரை இருத்துட்டு அதை ஒரு நாள் 2 நாள் பாயில், ஒரு கோரை பாயில் போட்டு ரூமுக்குள்ளே நிழலில் ஆற வச்சுட்டு, நல்லா ஆறின பிறகு அதை வந்து நீங்கள் ஒரு பீங்கான் ஜாடியில், அப்போ நம்ம வந்து மண் சட்டி யூஸ் பண்ணக்கூடாது, பீங்கான் ஜாடியில் நிறைய ஒரு 2-3 கிலோ தேனை, ஒரிஜினல் நம்மளுக்கு நல்ல தரமான தேன் கிடச்சிதுன்னா அதை ஊற்றிட்டு அதில் இந்த ஒரு 100-120 நெல்லிக்காயை போட்டுட்டிங்கன்னா மூடி வச்சிடணும். 48 நாள் ஆகும். 48 நாளில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த நெல்லிக்காய் நீங்கள் போட்டது வந்து அந்த மொத்த தேனியும் குடிச்சிட்டு இருக்கும். குடித்து நீங்கள் போட்ட நெல்லிக்காய் வந்து 2.5 மடங்கு அளவு பெருசாக இருக்கும். 2லிருந்து 2.5 மடங்குக்கு மேலே பெருசாகிடும் அந்த நெல்லிக்காய். அவ்வளோ தேன் குடிச்சிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா 10 நெல்லிக்காய் சாப்பிடணும் போல தோணும். ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே வயிறு வந்து அவ்வளோ நிறைவு கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளோ சாப்பிட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது வந்து நிறைய உங்களுக்கு ஆரோக்கியத்தை, நீங்கள் சப்ளிமெண்ட்டுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டிங்களே, 40 வயசுக்கு மேலே சத்து மாத்திரன்னு. இதை தாண்டி சத்துள்ள ஒரு உணவுப் பொருள் இந்த உடலுக்கு எதுவும் கிடையாது. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், அந்த சுவை. இது வந்து ஒரு நாளைக்கு 1 சாப்பிடலாம், 40 நாளைக்கு அந்த மாதிரி சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு பொருளாக நெல்லிக்காய் தேனூரல்னே பேர் அதுக்கு. இன்னைக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நான் சொல்கிற அந்த விதத்தில் தயாரிக்கப்பட்ட
அந்த தேனில் ஊறல நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே தான் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு 100 120 நெல்லிக்காய்க்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 லிட்டர் தேனாவது வேணும், 2.5 கிலோ தேனாவது வேணும். அதை வந்து நீங்க ஜாடியில பண்ணி அது மேல வெள்ளை துணி போட்டு அதுக்கு மேல அந்த லிட்டை வச்சு அதுக்கு மேல இன்னொரு வெள்ளை துணி போட்டு அதை கட்டி எடுத்து வச்சிடணும் 48 நாள். இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் 48 நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தேன் கூட இருக்காது. இந்த நெல்லிக்காய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மொத்த தேனையும் கம்ப்ளீட்டா குடிச்சிட்டு இருக்கும். அதில் ஊறி இறங்கி பெருசா இருக்கும் நெல்லிக்காய். அதுக்கு நிறைய லைஃபும் உண்டு, கெட்டு போகாது, நிறைய லைஃபும் உண்டு. ஆனா உங்களுக்கு என்ன ஒரு 3-4 மாசத்துல செலவாயிடும். இதை நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி 40 நாள் 40 நெல்லிக்காய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அவ்வளவு பெருகும். நீங்கள் கேட்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் அதில் இருக்கிறது. வணக்கம், நன்றி.